ஜூலை 20 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தாழ்மையை தரித்தல். இன்றைய வேத வாசிப்பு பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரை. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். குறிப்பு வசனம்: இயேசு தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:7. ஃப்ரோசன் ட்ரீட்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அண்டர் கவர் பாஸ் என்ற தொலைக்காட்சி தொடரில் காசாளர் சீருடை அணிந்தவராக நடித்தார். அவரது செயற்கை முடியும் ஒப்பனையும் அவரின் உண்மையான அடையாளத்தை மறைத்து ஒரு புதிய பணியாளரைப் போல் தோற்றம் தரவே தனது நிறுவனத்தின் அங்காடிகளில் ஒன்றில் பணியாற்றினார். தனது நிறுவனத்தில் விஷயங்கள் உண்மையில் எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காகவே அவர் அவ்வாறு மாறுவேடத்தில் சென்றார். மேலும் அதன் மூலம் அங்காடி எதிர்கொள்ளும் சில சிக்கல்களை அவரால் தீர்க்க முடிந்தது. நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க இயேசு ஒரு தாழ்மையான நிலையை எடுத்தார். அவர் மனிதனாகி பூமியிலிருந்து தேவனை பற்றி நமக்கு கற்பித்தார். இறுதியில் நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். இந்த பலி கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை வெளிப்படுத்தியது. அவர் கீழ்ப்படிதலுடன் தம் ஜீவனை நமது பாவ நிவாரண பலியாக கொடுத்தார். அவர் பூமியில் ஒரு மனிதனாக இருந்து நாம் அனுபவிக்கும் அனைத்தையும் அவரும் அனுபவித்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் நம் இரட்சகரைப் போலவே அதே மனப்பான்மையுடன் இருக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக மற்ற விசுவாசிகளுடனான நமது உறவுகளில் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவுவார். கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டவர்களாயிருந்து மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தயாராக இருக்கும் ஊழியர்களாக வாழ அவர் நம்மை அழைக்கிறார். அவர்களை நேசிக்கவும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணச் செய்யவும் தேவன் நம்மை சிறந்த நிலையில் பயன்படுத்துவார். மற்றவர்களின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் எப்படி அன்புடன் கையாள முடியும்? இயேசுவின் மனத்தாழ்மையை பின்பற்றுவது என்றால் என்ன? பரிசுத்த தேவனே, எனக்காக இயேசு செய்த தியாகத்திற்காக உமக்கு நன்றி. நான் என் சகோதர சகோதரிகளுக்கு பணிவுடன் சேவை செய்திட கிறிஸ்துவின் மனநிலையை எனக்கு தாரும். ஆமென்.